அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பிஎஸ்ஏஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தேவையான ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஒரு ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஆஸ் பர் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கு அடித்தளம் என்ன அப்படின்னா ஆக்ட், அதாவது ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஆக்ட் வந்து 2005 இருக்குது, இது 2015. இதே மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ஆக்ட் வந்து நீங்கள் ஒன்று தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்தியா கோடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம முக்கியமான பாயிண்ட் பற்றி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீதி எல்லாமே லிங்க்கில் கொடுத்துட்றேன், உங்களுடைய முக்கியமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்க்கும்போது த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ரூல்ஸ் 2008 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான சிலபஸஸ் இருக்குது, இதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது வெல்ஃபேர், பர்டிகுலர்லி வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தான் வந்து இதுக்கு இருக்காங்க. சென்னையில் இருக்கவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 9 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ஃபார்மில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இலாபரேட் பண்ணி 8 ஃபார்ம்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரே போர்ட்டல்லே இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தெரியணும் அப்படின்னாலும் அதை நம்ம இப்போ இங்கே பேசிக்காக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ இப்போது இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 2005 வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நிறைய இடங்கள் அதை தான் ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் மட்டும், ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, அண்ட் அதர் ஸ்டேட்டு, பர்டிகுலர்லி அதர் ஸ்டேட்னால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து வெளியிட்ருக்காங்க. அந்த ஆக்ட் எப்படி இருக்கணும், என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ், அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி இருக்கனால 36க்கு வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான தனி ஏஜென்சிஸும் இருக்குது. அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரைனிங் பேஸ் பண்ணி தான், ரிவால்வர்லேருந்து எல்லாமே ட்ரைனிங் அவங்க எடுத்துகிட்டு தான் அவங்க வர முடியும். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டோட முக்கியமாக பப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஆக்ட் 2005 அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆக்டை வந்து கொஞ்சம் சின்ன ஆக்டு தான், ரொம்ப பெரிய ஆக்டெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா நிறைய பேருக்கு ஜாப்பும் நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகெயின் வந்து இதுக்கு வந்து லைக் ஹைட் அண்ட் வெயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து அவங்கள வந்து பார்க்கும் போது ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக் இருக்கிறதுக்காக இந்த க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. அகெயின் வந்து இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கனால நிறைய வந்து எக்ஸ் ஆர்மி, எக்ஸ் நேவி, எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரியான கேட்டகரிஸ் தான் மேக்ஸிமம் ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். ஸோ இந்த டோட்டலாக 25 செக்ஷன்ஸுங்க. இந்த முக்கியமான செக்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா டெஃபினேஷன்ஸ், 2 டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் வந்து லைசன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, எதுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எப்போ வந்து நான் எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் வந்து இங்கே வந்து என்ன மாதிரியான லைசன்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும், கேன்சலேஷன் சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ் என்ன, பனிஷ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆக்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ டெஃபினேஷன் சொல்லும் போது 2ல் பேசியிருக்காங்க. இந்த டெஃபினேஷன் 2ல் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான டெஃபினேஷன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஜியில் சொல்லியிருக்காங்க, அதாவது மீன்ஸ் a person or body or அதாவது அதர் தென் அ கவர்மெண்ட் ஏஜென்சி, அதாவது ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நிறைய பேர் சேர்ந்தக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லாதவர்கள், சரிங்களா? அதே மாதிரி அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தவிர்த்து
அதே மாதிரி ஆர்கனைசேஷன் என்கேஜ்டு, அதாவது இந்த கவர்மெண்ட்டை சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில நபர்களை வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. இவங்க என்ன எதுக்காகனா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ், இந்த பிஸ்னஸ் ஃபார் ப்ரொவைடிங் ப்ரைவேட் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ நிறைய சர்வீஸ் இருக்குங்க நம்ம கண்ட்ரியில் அண்ட் வேர்ல்டுலேயும் நிறையா டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இருக்குது. அந்த மாதிரியான இவங்க என்ன பண்ணால் ப்ரைவேட் செக்யூரிட்டிக்கான சர்வீஸ் இன்க்ளூடிங் ட்ரைனிங் டு த ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருப்பாங்க அண்ட் ஆர் தேர் சூப்பர்வைசர் ஆர் ப்ரொவைடிங் ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டு எனி இண்டஸ்ட்ரியல் ஆர் பிஸ்னஸ் undertaking or a company or any other persons or property. ஒரு இடமா இருக்குது, மூவபிள் இல்லை இம்மூவபிளாக இருக்கக்கூடிய இடங்களுக்குமே இவங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்க்குறீங்களே வெளியே, வாட்ச்மேன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அல்டர்னேட் டேர்ம் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் கம்பெனி சொல்லும் போது நிறைய நைட் கிளப்ஸ் இந்த மாதிரியான இடங்களும் சரி, இல்லை பர்டிகுலராக வந்து பர்சன், அதாவது விவிஐபிஸ்லாம் வந்து இங்கே ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக வந்து ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க. அவங்க தான் ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி. இது கவர்மெண்ட் அல்லாது, பட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் கேன்சல் சஸ்பெண்டும் பண்ணலாம் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இதோடைய டெஃபினேஷன் வந்து லைசன்ஸோட டெஃபினேஷன்ஸ் வந்து 2C சொல்லியிருக்கு. லைசன்ஸ் மீன் அ லைசன்ஸ் கிராண்டட் அண்டர் சப்செக்ஷன் 5 ஆஃப் செக்ஷன் 7. ஸோ 7th செக்ஷன் படித்தா நமக்கு லைசன்ஸ் பற்றி தெரிய வந்துடும். நம்ம 7th செக்ஷன் படிப்போம். அண்ட் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டின்னு சொல்லி நம்ம படித்தோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது 2B சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அ கண்ட்ரோலிங் ஏஜென்சி ப்ரொவைடட் அண்டர் த சப்செக்ஷன் ஆஃப் 1 ஆஃப் செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3யும் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான வார்த்தை என்ன இந்த இடத்துல அப்படின்னா, இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டியான யார் அப்படின்னா, மீன்ஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் பை பர்சன் அதர் தன் த பப்ளிக் சர்வன்ட் டு ப்ரொடெக்ட் or guard any person or property or both, includes provisions of ஆர்மர்டு கார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் செக்யூரிட்டிக்கான ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்னா யார் அப்படின்னா, மீன்ஸ் அ பர்சன் ப்ரொவைடிங் ப்ரைவேட் செக்யூரிட்டி வித் ஆர் வித்தவுட் த ஆர்ம்ஸ் டு அனதர் பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆர் அதர் இன்க்ளூட்ஸ் அ சூப்பர்வைசர். ஸோ ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், அவங்க கீழே இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதருக்கோ இல்லை ஒரு உடைமைகளுக்கோ வந்து அவங்க இல்லை 2 பேருக்கும் சேர்த்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவையான பாதுகாப்பு தரவங்களை தான் வந்து என்ன சொன்னால் ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு வேணும் அப்படின்னா நான் ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட்டை நான் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அப்போது நான் வந்து 1 2 4 பேரை கூட நான் ப்ரைவேட் செக்யூரிட்டியாக நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப லைக் எல்லா விதமான ஹெவியான ட்ரைனிங் கொடுத்து தான் இவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் ப்ராப்பரான லைசன்ஸ் ஏஜென்சிட்டேருந்து இவங்க வராங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான 2 செக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு சொன்னேன். ஒன்று வந்து 3, இன்னொன்று 7. ஸோ அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற செக்ஷன்ஸை நம்ம போய் பார்ப்போம். 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. இந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி போலீஸ் அஃபிஷியல்ஸ் போர்ட்டலில் நம்ம பார்த்தோம்ல, எங்கே பார்த்தோம் நம்ம, அதாவது பர்டிகுலர்லி கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஐஜிபி, அதாவது ஐஜி தான் வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஃபார் பர்டிகுலர்லி தமிழ்நாடு இன் சென்னையில் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வெல்ஃபேரில் இருக்கவங்க தான் வந்து இதுக்கு இன்சார்ஜ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம். இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் பை நோட்டிஃபிகேஷன் டெசிக்னேட் அன் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஜாயிண்ட் செக்ரட்டரி இன் த ஹோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் அன் ஈக்குவலண்ட் ஆஃபீஸர் டு பி அ கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். புரியுதாங்க உங்களுக்கு? ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் அவங்க இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் இருக்கணும். பர்டிகுலர்லி ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அதாவது ஸ்டேட் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுடைய முக்கியமான ரேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் அதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும், அது கீழே இருக்கக்கூடாது. இப்போ இதே ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரை நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க செக்ஷன் 3ல். அண்ட் இம்பார்ட்டண்டான அதோடைய சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஸ்டேட் கவர்மெண்ட் மே மோர் எஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பை கண்ட்ரோலிங் authority provided it with such other officers and staffs as that government consider necessary. தேவைப்படும் பட்சத்தில் மேற்கொண்ட நபர்கள் வந்து இவங்க இன்சார்ஜாக வச்சு இவங்களை அவங்க மெயின்டைன் பண்ணலாம். எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக, வேலை வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்காக தேவைப்பட்டால் அதர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸும் நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லாம் ஒரு ஜாப் அப்பாயின்மெண்ட்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பலருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுவும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஹெவியான லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி விவிஐபிஸ் அண்ட் இன்னும் வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கவங்களாம் கண்டிப்பாக ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்து டிமாண்டபிளான ஒரு முக்கியமான ஒரு ஜாபு. அண்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 7th செக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அது அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ். ஸோ அந்த ஏஜென்சிக்கு எப்படிங்க வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, an application of grant of license to a private security agency shall be made by a controlling authority in such form as may be prescribed. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் போர்ட்டலில் இருக்குது. அது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ், டீட்டெயில்ஸ் அண்ட் ஏதாவது வந்து அதாவது ப்ரீவியஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஏதாவது முன்னாடி ஜாப் ஏன் விட்டாங்க, என்ன காரணங்கள் அப்படிங்கிற மாதிரியான கிளியராக ஃபுல் பேக்ரவுண்டுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து அவங்களுடைய அட்ரஸ்லேருந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட்ஸ், அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாமே பேக்கப் செக்அப் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த 8 ஃபார்ம்ஸும் நீங்கள் படித்தா தெரியும். ஃபீஸோடு சேர்த்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஷால் சப்மிட் அண்ட் affidavit incorporated the details in relation to the provisions contained in section 6 ensure the availability of the training ஃபார் இட்ஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு. ஸோ ட்ரைனிங்கிறது முக்கியம். அதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணி கொடுத்துருக்கணும். அண்ட் அஃபிடவிட்டில் எழுதியிருக்கணும். எஃபிடவிட்டில் அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு முக்கியமாக அஃபிடவிட் பண்ணும்போது அவங்க என்ன இது நார்ம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க யார், என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு எழுதி அவங்களுடைய ஃபுல் இது கொடுத்துட்டு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அந்த நோட்ரியும் அண்ட் அட்வொகேட்ஸ் தேவையா அப்படிங்கிறது, இல்லை வந்து ஸ்டாம்பில் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ஜுடிஷியல் பேப்பரில் எழுதணுமாங்கிறது நம்ம பார்த்துட்டு நம்ம படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போதைக்கு அஃபிடவிட்டும் அண்டு அவங்களுடைய ட்ரைனிங் வந்து முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அண்ட் சூப்பர்வைசர்ஸ் ரெஜிஸ்டர்ட் வித் போலீஸ் ஆர் பெண்டிங் இன் அ கோர்ட் ஆஃப் லா இன்வால்விங் த அப்ளிகன்ட். ஸோ இந்த அப்ளிகன்ட் பண்ணும்போது ஒன்று போலீஸ் அஃபிஷியல் கிட்ட வந்து ரெஜிஸ்டர்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் ஆஸ் பர் செக்ஷன் 11. அண்ட் வந்து போலீஸ் இல்லைனா கோர்ட்டில் வந்து அது இருந்தது பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி அப்ளிகேஷன் அண்டர் சப்செக்ஷன் 1 ஷால் பி அக்கம்ப்னிட் பை எ ஃபீ. ஸோ இதுக்கு ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஏன்னா ₹5,000 இஃப் த ப்ரைவேட் செக்யூரிட்டி இஸ் ஆப்ரேட்டிங் இன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட். ஒரே ஒரு ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் இல்லை கேரளா ஸ்டேட், கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இருந்தால் ₹5,000 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இஃப் ₹10,000 இஃப் த ஏஜென்சி இஸ் ஆப்ரேட்டிங் இன் மோர் தென் 1 பட் அப் டு 5 districts ஆஃப் த ஸ்டேட். அதாவது மேற்பட்ட ஸ்டேட்களில் இந்த ஏஜென்சி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ₹10,000 கட்டணும். ஸோ 1லேருந்து 5 டிஸ்ட்ரிக்ஸ்களில் இருக்கும் பட்சத்தில் இது வந்து ₹10,000 அவங்க பேமெண்ட் பண்ணணும் டு தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹25,000 if it is operating in the whole state. ஸோ ஸ்டேட் ஃபுல்லாக இந்த ஏஜென்சி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா ₹25,000 கட்டணும். ஸோ உங்களுடைய கட்டண மதிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்மாலிட்டிஸ் கண்டிப்பாக அவங்க செய்யணும். ஆன் ரிசிப்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் சப்செக்ஷன் 1 கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி மே ஆஃப்டர் மேக்கிங் சச் இன்கொயரிஸ் ஆஸ் இட் கன்சிடர் நெசசரி அண்ட் அப்டேனிங் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நிறைய பேர் தெரியும். இவங்க எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வில்லங்க சான்றிதழ் மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, லேண்ட் சைடு, அந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கன்சர்ன் போலீஸ் அத்தாரிட்டியிருந்து வாங்கணும். ஸோ போலீஸ் அஃபிஷியல்கிட்டருந்து கண்டிப்பாக இவங்க பெர்மிஷன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு இதில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். பை ஆர்டர் இன் ரைட்டிங், அது எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். எதர் கிராண்ட் அ லைசன்ஸ் ஆர் ரெஃப்யூஸ் டு கிராண்ட் த சேம் வித்தின் அ பீரியட் ஆஃப் 60 days. ஸோ இதோடைய கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. 60 நாட்களில் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் தரப்படும், இல்லை ரெஃப்யூஸும் செய்யப்படும். ஃப்ரம் த டேட் ஆஃப் த ரெசிப்ட், அந்த ரெசிப்ட் அவங்க அப்ளிகேஷனோட ரெசிப்ட் வாங்குற நாள்ல இருந்து 60 நாள் கணக்கு பண்ணிக்கோங்க. வித் கம்ப்ளீட் பர்டிகுலர்ஸ் அந்த ப்ரிஸ்கிரைப்ட் ஃபீஸோட சேர்த்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 60 நாளில் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க என்ஷூர் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் தி ஆக்ட். provided that no order of refusal shall be made. இப்போ வந்து அவங்க லைசன்ஸ் கொடுத்துருணும், சப்போஸ் கொடுக்கக்கூடாத ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லியிருக்காங்க. the applicant has been given a reasonable opportunity of being heard. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்யூசல் பண்ண போகிறாங்கன்னா தரப்பில் கேட்பாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ போத் ஆடியாட்டம் பாட்டம் சொன்ன மாதிரி இங்கேயும் அந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க அன்டில் ஹியர் பண்ணாமல், அவங்கள போத் சைட் கேட்காம, இது வந்து ரெஃப்யூசல் கேட்காம வந்து அந்த மாதிரி ஆர்டர் ரெஃப்யூசல் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரவுண்ட்ஸ் ஆன் விச் லைசன்ஸ் இஸ் ரெஃப்யூஸ் இஸ் மென்ஷன் இந்த ஆர்டர். ஸோ அந்த ஆர்டரில் வந்து பெர்மிஷன் கொடுத்தாலும் அந்த ஆர்டர் கொடுப்பாங்க, ரெஃப்யூஸ் பண்ணாலும் அந்த ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் லைசன்ஸ் கிராண்டட் அண்டர் த செக்ஷன்ஸ், ஆனால் இந்த செக்ஷன்ஸ் அடிப்படையில்
7th செக்ஷன் அடிப்படையில் அதோடைய சப்செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷால் பி வேலிட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years unless the same is cancelled under subsection 1 of section 13. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 5 yearsக்கு தாங்க டைம் பீரியடு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் இதை ரினியூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 13 படிக்கும் போது புரிய வரும். மேபி ரன் அவுட் ஃப்ரம் டைம் டு டைம் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 5 years. அதான் சொல்கிறாங்க 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் காலாவதியானு நீங்கள் திருப்பியும் அதை நீங்கள் ரினியூ பண்ணிக்கணும் ஃபார் அ ஃபர்தர் பீரியட் ஆஃப் 5 years ஆன் பேமெண்ட் ஆஃப் சச் ஃபீஸ் அஸ் வில் ப்ரிஸ்கிரைப். ஸோ அடுத்த அதோட பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷால் பி சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன் அஸ் வில் பி ப்ரிஸ்கிரைப். என்ன மாதிரியான கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம முக்கியமான ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம செக்ஷன் 9 நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 9ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஃபார் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ். ஸோ சூப்பர்வைசர் எப்படி வந்து கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எவ்ரி ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி சால் வித்தின் 6 months ஆஃப் அப்டெய்னிங் த லைசன்ஸ் கமென்ஸ் இட்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ 6 மாதம் அப்படிங்கிற விஷயம் வந்து வித்தின் 6 months அவங்களுக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் வந்து ஆர்டர் தான் சொல்லியிருந்தாங்க 7th செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் 5 years அண்ட் நம்ம ஒரு 60 days அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சிருந்தோம். பர்டிகுலரி வித்தின் அ பீரியட் ஆஃப் 60 days அப்படிங்கிறது வந்து டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்லேருந்து அந்த பர்டிகுலர் வந்து கிராண்ட் பற்றி பேசியிருந்தாங்க. பட் இப்போ இந்த அத்தாரிட்டி பற்றி பேசும்போது 6 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லி கோத்ரூ பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் ஏஜென்சியோட இது வந்து இட்ஸ் கண்டிஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 months ஆஃப் அப்டெய்னிங் த லைசன்ஸில் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ அதோடைய ட்ரைனிங் டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ எவ்ரி private security agency shall ensure imparting of such training and skills to its private security guards and supervisors as been prescribed. ஸோ அவங்களுடைய ட்ரைனிங் பற்றியும் ஸ்கில்ஸ் பற்றின விஷயங்கள் டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் அவங்க இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த கண்டிஷன்ஸில். ப்ரொவைடட் த பர்சன் கேரிங் ஆன் த பிஸ்னஸ் ஆஃப் அ private security agency before the commencement of this act shall ensure the required training to its security guards and supervisors within a period of 1 year from the date of the commencement of the. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க 1 வருஷம் வரைக்கும் அந்த டைம் பீரியடில் அவங்க சூப்பர்வைசர் அண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆக்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. ஸோ எவ்ரி ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஷால் வித்தின் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் த இஷ்யூ ஆஃப் த லைசன்ஸ் எம்ப்ளாய் such number of supervisors as may be prescribed. ஸோ எவ்வளோ வந்து இந்த 60 daysக்குள்ளே உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்த நபர்களை சூப்பர்வைசிங் நபர்களும் அந்த எம்ப்ளாயி எவ்வளோ என்ன பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரியான நபர்களை அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எம்ஃபசைஸ் பண்ணிக்கு சப்செக்ஷன் 3 ஆஃப் பர்டிகுலர் டு தி செக்ஷன் 9. ஸோ அடுத்து என்ன சொல்லுங்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஷால் நாட் எம்ப்ளாய் ஆர் என்கேஜ் அ பர்சன் ஆர் அ சூப்பர்வைசர் அன்லஸ் ஹி ஃபுல்ஃபில்ஸ் த கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1. ஸோ செக்ஷன் 10ல் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். அப்போனா தான் வந்து அந்த லைக் பர்டிகுலராக எம்ப்ளாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. வெல் எங்கேஜிங் அ சூப்பர்வைசர் ஆஃப் ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ சூப்பர்வைசர் வந்து நம்ம எங்கேஜ் பண்ணும்போது ஃபார் த பர்டிகுலர்லி ஃபார் த ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எவ்ரி ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஷால் கிவ் த ப்ரிஃபரன்ஸ் டு அ பர்சன் ஹூ the experience of serving in the army. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து வேலை கொடுக்கும் போது அந்த கண்டிஷன்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னா ஆர்மியில், நேவியில், ஏர்ஃபோர்ஸில் இல்லை அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஆஃப் யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ் இதுலேயோ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஆர்ம்டான கான்ஸ்டபுலரிஸ் அண்ட் ஹோம் கார்ட்ஸ் ஃபார் அ பீரியட் நாட் லெஸ் தென் 3 years. ஸோ 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஆர்மிலேயோ, நேவிலேயோ, ஏர்ஃபோர்ஸ்லேயோ இல்லை அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸ்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஆர்ம்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ ஹோம் கார்ட்லேயோ ஒரு 3 வருஷம் அவங்க இருந்திருக்கவங்கள தான் வந்து சூப்பர்வைசராக வந்து அந்த பர்டிகுலர் ஏஜென்சி அவங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ எலிஜிபிலிட்டி டு பி அ ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு அவங்கள பற்றி வேணால் நம்ம வந்து சூப்பர்வைசர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து அந்த பர்டிகுலராக அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸாக போகிறவங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்துருவோம். ஏ ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஷால் நாட் எம்ப்ளாய் ஆர் எங்கேஜ் எனி பர்சன் அஸ் அ ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு அன்லஸ் ஹி இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ முக்கியமான தகவல் என்னன்னாங்க அவங்க வந்து இந்தியா சார்ந்தவர்களாக குடிமக்களாக இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. அண்டு
citizen of such other country as the central government may by notification of the office. இப்போ சப்போஸ் வேறு யாராவது பண்ணியிருக்கணும், வேறு ஏதாவது இந்தியா சிட்டிசன் இல்லாத தவிர்த்து வேறு யாருன்னா அவங்க அஃபிஷியல் கெசெட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருந்த கண்டிஷன்ஸில் இருந்தாங்கன்னா மட்டும் அவங்கள ஏற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஆர்ஐ அந்த மாதிரி இமிக்ரேஷனில் வந்து இங்கே சிட்டிசன் ஆயிருந்துருப்பாங்களே, அவங்கள மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனில் விட்டுருப்பாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. பட் அவங்களும் வந்து மெயினாக வந்து இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும், அதான் முக்கியமான கண்டிஷன். has completed 18 years of age but not attained the age of 65 years. ஸோ வந்து அவங்க 18 வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும், 65 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஏஜ் கண்டிஷன். satisfies the agency about his character and antecedents in such manner as will be prescribed. ஸோ அவங்களுடைய பேக்கப் அண்ட் கேரக்டர்லாம் வந்து கண்டிப்பாக ஏஜென்சி சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண நபர்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ் கம்ப்ளீட் த ப்ரிஸ்கிரைப்ட் செக்யூரிட்டி ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் பீரியட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க முடிச்சிருந்த நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாட்டிஸ்ஃபை சச் அதர் கண்டிஷன் பி, இப்போ வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப், ஐடி கார்டு, அவங்களுடைய சிம்பிள்ஸ் வந்து ஷோல்டர்ஸில் வந்து இருக்கும், பேட்ஜஸ் வந்து சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய நேம் எழுதியிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நோ பர்சன் ஹூ ஹாஸ் பி கன்விக்டட். ஸோ அவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, இல்லையா அவங்களுடைய மிஸ்காண்டக்டாக, அதாவது தப்பான ஏதாவது முயற்சி செஞ்சுருக்காங்க, தப்பான நபர்களாக இருந்திருக்காங்க, அவங்களுடைய மாரல் டர்பிடைட் வந்து ஒழுங்காக இல்லை, அவங்க சர்வீஸில் இருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் யூனியனோ ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் எனி இல்லை வேறு ஏதாவது ஏஜென்சியில் வந்து அவங்க ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக் மார்க் இருந்திருக்கு அப்படின்னா அவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. எவ்ரி பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி மே while employing a person as a security guard give preference to a person who has been served as a member in one or two of the following. ஸோ கண்டிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த துறைகளில் அவங்க கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்மியில் அவங்க ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், நேவியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஏர்ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை எனி அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியனில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், போலீஸ், அதுவும் முக்கியமாக எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸும் வராங்க, இன்க்ளூடிங் ஆர்ம்டு கான்ஸ்டபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹோம் கார்ட்ஸாக இருக்கலாம், இவங்க தான் எலிஜிபிள். சரிங்களா? இவங்களுக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு தே ஹாவ் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பிளாக் மார்க் இருக்கக்கூடாதுங்கிறது முக்கியமான ஒரு தகவல். அண்டு லைசன்ஸோட கண்டிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது கிரிமினல் சார்ஜோ வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. லைக் அகெயின் வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்நிய நபர்கள், அதாவது ஏலியன் நபர்கள், அதாவது நமக்கு அகெயின்ஸ்ட் ஒரு கண்ட்ரி அப்படின்னு இருக்குன்னா அவங்க கூட சம்மதமாக இவங்க எந்த ரேப்போலும் இருக்கவே கூடாது. தட் இஸ் த கிரவுண்ட் ஃபார் அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணக்கூடிய முக்கியமான கிரவுண்ட். அது 13ல் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா the license has to be obtained on misrepresentation, suppressions of any material facts. So section 13ல cancellation and suspensions of license சொல்லியிருக்காங்க. So the கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து எப்போனா லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். அந்த கிரவுண்ட்ஸ் வந்து அவங்க தப்பான விஷயங்களை வந்து சொல்லி அந்த லைசன்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. அண்ட் ஃபால்ஸான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் கேன்சல் பண்ணப்படுது. ஸோ பொய்யான தகவலும், பொய்யான டாக்குமெண்ட்ஸும், பொய்யான ஃபோட்டோகிராஃப்ஸும் தரக்கூடாது அப்படிங்கிறது இங்கே பர்டிகுலர் செக்ஷன் உறுதி செய்யுது. The license holder has violated the provisions of this act and rules made thereunder any conditions of the, அதாவது சட்டத்தை இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து அவங்க முரணா செய்யும் பட்சத்தில் வயலேஷன் பண்ணும்போது cancellation of the license தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the license holder has misused information obtained by him during the discharge of his duties as a private security agency to any industrial or business undertaking or a company or any other person. ஸோ 4 விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரிக்கோ, பிஸ்னஸ்க்கோ, இல்லை வந்து கம்பெனிக்கோ, இல்லை அதர் பர்சன்ஸ் யாருக்காவது இவங்க இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க டியூட்டிஸ் இருந்தால் தவறுனாங்க அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா அவங்களுடைய லைசன்ஸ் ஹோல்டரை யார் இருந்தாலும் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் பை தி கன்சர்ன் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தட் த லைசன்ஸ் ஹோல்டர் பை யூசிங் எனி லெட்டர் ஹெட், அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் எனி அதர் பிரிண்டட் மேட்டர் ஆர் இன் எனி அதர் மேட்டர் represented that the private security agency is an instrumentality of the government or such agency is and has been using name different from that of which the license has been granted. ஸோ அவங்க கொடுத்துருக்க பெயரை தான் அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணணும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது பெயர்களை பயன்படுத்தும் போது அவங்க லொக்கேஷனோ அந்த இடம் அவங்களுடைய பேரோ ஏதோ மாற்றங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் அத்தாரிட்டிங்க சொல்லணும். சொல்லாத பட்சத்தில் அவங்கள கண்டிப்பாக லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The license holder is or has been impersonating a
permitting or aiding or abetting anybody to impersonate as a public servant. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு அவங்கள வந்து என்ன சொல்ல தவறான ஒரு பிம்பத்தை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சாலும் அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். அவங்க யாரும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இல்லை. பட் லைசன்ஸ் அவங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்டு வாங்குறதுனால அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் அவங்க இருக்கலாம் அப்படிங்கிறது பதிவு செஞ்சுக்கிறேன். அதுதான் இந்த ஆக்டும் சொல்லுது. த பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஹேஸ் ஃபெயில் டு கமெண்ட்ஸ் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எங்கேஜ் சூப்பர்வைசர் வித் இந்த பிரிஸ்கர் டைம். அதாவது அந்த டைமுக்குள்ளே ஃபாலோ பண்ணணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரமுறை இருக்குது. அந்த டைமுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக அந்த சூப்பர்வைசரை எங்கேஜ் பண்ணிடணும், அந்த ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து தவறும் பட்சத்துலையும் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். தட் த லைசன்ஸ் ஹோல்டர் இஸ் ஆர் ஹேஸ் willfully failed or refused to render the service agreed to any person. ஸோ ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை அவங்க ஃபாலோ பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The license holder has violated the provisions of the act given in the schedules which may be modified by the central government. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பப்போ அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷனை மாற்றுவாங்க. ஸோ அந்த நேரங்களே ஏதாவது செய்யும் பட்சத்துலையும் இது கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணுறாங்க. That there has been repeated instances that the private security guards or guards provided by the private security agency failed to provide private security or were guilty of gross negligence is not providing such security. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை அவங்க செய்யாத பட்சத்தில் கில்ட்டி தவறுதல் அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் பட்சத்தில் இது கேன்சல் செய்யப்படும். அகெயின் கமிட்டட் அ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை துரோகமோ, மிஸ்அப்ரோடேட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் பார்ட் ஆஃப் விச் ஆஃப் தி அவங்க ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க பாதுகாக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்அப்ராப்ரேஷன் தவறுதல் செய்யப்படுது, இல்லை வந்து அவங்க செய்த சத்தியத்திலிருந்து மீறப்படுறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். வேர் ஃபவுண்ட் டு பி ஹேபிச்சுவலி ட்ரங்க் ஆர் இன்டிசிப்ளின். ஸோ டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஹேபிச்சுவலாக வந்து தண்ணி அடிக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையே கிடையாதுங்க. முக்கியமாக அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஜாப்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிங்கனாக இருக்கவே கூடாது, அது ஹேபிச்சுவலாக இருக்கவே கூடாது. வேர் ஃபவுண்ட் டு பி இன்வால்வ் இன் கமிட்டிங் கிரைம்ஸ். ஸோ தவறுதல் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்துலையும் இவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்கத்தா அந்த இன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான கமிட்டட் கிரைம் பண்ணவங்களாம் அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இது வந்து என்ஷூர் பண்ணுது ஈவன் ஃபார் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு. ஹேஸ் கன்விக்டட் அபெட்டட் அ கிரைம் அகெயின்ஸ்ட் அ பர்சன் ப்ராப்பர்ட்டி பிளேஸ்ட் இன் அண்டர் திஸ் சார்ஜ். அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கும் பட்சத்தில் யாராவது அவங்க தவறுதலாவோ இல்லை யாராவது தூண்டுதல் மூலியமாக அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சால் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். license holder has done any act which possesses a threat or national security or did not provide assistance to the police or other authority in the discharge of his duties, acted in manner prejudicial to the national security or public order or law and order. ஸோ இருக்கக்கூடிய அனைத்து விதமான லா அண்ட் ஆர்டர் லைக் செக்யூரிட்டி, நேஷ்னல் செக்யூரிட்டியோ இல்லை அவங்களுடைய போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு தேவையான லைக் ஃபாலோ பண்ணக்கூடிய இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை நேஷ்னல் செக்யூரிட்டி நம்மளுடைய தேசத்துக்கு வந்து ஏதோ ஒரு பயமுறுத்தக்கூடிய அச்சம் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு தன்மையில் அவங்க இருந்தாலுமே அவங்களோட லைசன்ஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய லைசன்ஸ் வில் பி கேன்சல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் அஃபிஷியல் ஏதாவது ஒரு இது கேட்குறாங்க, அசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணுறது இந்த செக்ஷன் 13. அண்ட் வேர் த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்ட் இன் ரைட்டிங் இஸ் சாட்டிஸ்ஃபைட் த பெண்டிங் த கொஷின்ஸ் ஆஃப் கேன்சலிங் ஆஃப் லைசன்ஸ் ஆஃப் எனி ஆன் த கிரவுண்ட்ஸ் மென்ஷன் இன் சப்செக்ஷன் 1, it is necessary to do so. The controlling authority may by order in writing suspend the operations of the license for such period not extending 30 days as may be prescribed, as may be specified in the order, and require the license holder to show the cause within 15 days from the date of the issue of such order as to why suspension of license should be extended till the determinations of the question of கேன்சலேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிக்கு ஏதோ தவறுதலாக தெரியுது அப்படின்னா அவர் ரைட்டிங்கில் எழுதி அந்த ஆர்டர் கொடுப்பாரு. அந்த ஆர்டர் கொடுக்குற அந்த டைமிங்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், பை ஆர்டர் வந்து ரைட்டிங்கில் இருக்கணும். சஸ்பென்ஷன் ஆஃப் த லைசன்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்து கண்டிப்பாக 30 டேஸ்க்குள்ளே இருக்கணும். அது வந்து கொடுத்த ஆர்டரில் இருந்தால் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க டைம் வந்து வித்தின் 15 days ஃப்ரம் த டேட் ஆஃப் தி இஷ்யூ ஆஃப் தி ஆர்டர் வந்து அந்த பர்டிகுலர் லைசன்ஸ் ஹோல்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் தி கொஷின் ஆஃப் தி கேன்சலேஷன் வந்து தள்ளி போடப்படும், அவங்களுக்கான டைம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணுது. ஸோ இங்கே வந்து 30 days அண்ட் 15 days அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டைம் பீரியட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏஜென்சி நடத்திட்டுருக்கீங்க, அந்த சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா. அண்ட் அகைன் வந்து எவ்ரி ஆர்டர் ஆஃப் சஸ்பெண்டிங் ஆர் கேன்சலிங் ஆஃப் அ லைசன்ஸ் ஷால் be writing and shall specify the reasons for such suspensions or cancellations. A copy therefore be communicated to the person affected. ஸோ இப்போ வந்து
கேன்சல் பண்ணிடுறாங்க, சஸ்பென்ஷன் பண்ணிடுறாங்கன்னா அந்த ரீசன்ஸோடு சேர்த்து அந்த ஆர்டரில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இன் சப்போஸ் பாதிக்கப்படும் தன்மையில் இருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்கு அவங்களுக்கு அந்த காப்பியை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அப்புறமா அது மேபி எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்பராக இருந்தால் அந்த கேன்சலேஷன் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க திருப்பியும் ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. நோ ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் சப்செக்ஷன் 1 ஷால் பி மேட் அன்லெஸ் த பர்சன் கன்சர்ன் ஹாஸ் கிவன் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹியர். ஸோ தான் சொல்கிறாங்க, அந்த நபர்களை வந்து கேட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்காமல் நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. ஸோ 2 சைடும் கேட்டுட்டு தான் அவங்க வந்து அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்பீல் போகிறத பற்றின விஷயங்களை வந்து 14 சொல்லியிருக்காங்க. ஸோ எனி பார்ட்டி யாராவது இந்த மாதிரி லைசன்ஸில் ஏதாவது இஷ்யூ ஆகுது ஆஸ் பர் செக்ஷன் 7ஓ 8ஓ 13ஓ இல்லை வந்து வேறு ஏதாவது செக்ஷன் அடிப்படையில் இருந்தது அப்படின்னா மே ப்ரிஃபர் அண்ட் அப்பீல் அகேன்ஸ்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 60 நாளுக்குள்ளே இவங்க என்ன பண்ணணும், அப்பீலுக்கு போயிடணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுதுங்க. ப்ரொவைடட் அப்பீல் மே பி அட்மிட்டட் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த செட் பீரியட் 60 days if the appellant satisfies the state government that he has sufficient cause for not pertaining to appeal within. அதாவது அந்த 60 நாளுக்குள்ளே போக முடியல அப்படின்னா அவங்களுடைய ரீசன்ஸை சொல்லும் பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு போயிருந்துருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது டெத்தாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சஃபிஷியன்ட் காசு இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் அகெயின் எவ்ரி அப்பீல் அண்டர் இல்லை டிசாஸ்டர் இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷால் பி மேட் இன் சோ அண்ட் சோ ப்ரிஸ்கிரைப் அண்ட் ஷால் பி அக்கம்பனிட் வித் த ஆர்டர் காப்பி ஆஃப் த ஆர்டர் அப்பீல் அகெயின். ஸோ எந்த ஆர்டர் அவங்க வந்து நிராகரிக்கப்பட்ட அந்த லைசன்ஸோ அந்த ஆர்டரோடு சேர்த்து அவங்க அந்த அப்பீலுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் டிஸ்போசிங் அண்ட் அப்பீல் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் கிவ் த அப்பலண்ட் டு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முன்னாடி அவங்களுடைய 2 சைடும் கேட்கல, ஆடி ஆட்டம் பாட்டம் நடக்கல அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு என்ஷூர் பண்ணி 2 சைடும் கேட்டு ரீசன்ஸை வந்து சொல்கிறாங்க அந்த பர்டிகுலர் என்ன கிரவுண்ட் சொல்லிட்டு. இப்போ வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி சொல்கிறாங்க, இது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ் என்னென்னா 15. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை ரெஜிஸ்டரை ஃபாலோ பண்ணணும். ஒரு நம்ம எப்பவுமே ரெஜிஸ்டர் புக் ஃபாலோ பண்ணுவாங்க, அது மாதிரி இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சியும் ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி பர்சன் மேனேஜிங், யார் அதை மேனேஜ் பண்ணுறாங்க அந்த ஏஜென்சியை, அவங்களுடைய பெயர் அண்ட் அவங்களுடைய அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப், அவங்களுடைய சேலரி ஆஃப் தி சூப்பர்வைசர் அண்ட் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாகணும். நேம், அட்ரஸ், ஃபோட்டோகிராஃப், சேலரிஸ் எல்லாமே. அதே மாதிரி நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன் ஹூம் இட் ஹேட் பின் ப்ரொவைடட் ப்ரைவேட் செக்யூரிட்டி, யாருக்கு வந்து அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுத்துருக்காங்கிற டீட்டெயில்ஸ் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விவிஐபிஸ் யாராக வேணா இருக்கலாம், அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு தவறுதல் இங்கே நடக்குதுன்னா கிராஸ் செக் வெரிஃபை பண்ணிருக்காங்க. ஏன்னா போலீஸும் அஃபிஷியல்ஸும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அந்த ஏஜென்சிட்ட இருந்து, அதுக்காக தான் அவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க. சச் அதான் பர்டிகுலர் ஆர்டர் as may be prescribed. Controlling authority may call for such information as it considered necessary from the private agency, supervisor, private security guard to ensure due compliance of the act. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா செக்யூரிட்டி கிட்ட கேட்கும்போது அந்த ஏஜென்சி கண்டிப்பாக அந்த தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணுது இந்த 15th செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்ஸும் பண்ணுவாங்க. அது வந்து 16 சொல்லியிருக்காங்க. எனி கண்ட்ரோலிங் அத்தார் அதை ஆஃபீஸர் வந்து ரீசனபிள் டைமில் வந்து அந்த ப்ரிமைஸை என்ட்ராகி செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஒழுங்காக அதை தான் பண்ணுறாங்களா, ரெக்கார்ட்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து செக்ஷன் 16 இருக்குது. அண்ட் 17 என்ன சொல்கிறாங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து 17. ஸோ அது ஒவ்வொரு ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டுக்கும் இந்த ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த எம்ப்ளாயிங் பண்ணுறாங்க, வேலை எடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டை அவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ப்ரைவேட் ஏஜென்சி கார்டு ஆர் சூப்பர்வைசர் ஷுட் கேரி ஆன் ஹிஸ் பர்சன் ஆஃப் ஃபோட்டோ ஐடென்டிட்டி இஷ்யூட் அண்டர் so and so shall produce it on demand and inspections by the controlling authority or any other officer authorized by him. So for example இந்த செக்யூரிட்டி கார்டோட ஐடி கார்டு அவங்க எப்பயுமே வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் செக்கிங்க்கு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டாங்க, கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கேட்டாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்டு வந்து பனிஷ்மெண்ட் பற்றி பார்ப்போம். செக்ஷன் 20 வந்து என்ன சொல்லுதுன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன்ஸ். இந்த சட்டத்தில் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன்ஸ் அவங்க டிஸ்ஓபே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 4 அவங்க வயலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை, ஃபைன் தரப்படும், இல்லை ரெண்டும் மேபி எக்ஸ்டெண்டட் வித் 25,000 rupees அவங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் போடப்படும் அப்படிங்கிறது செக்ஷன் 20 என்ஷூர் பண்ணுது. எனி பர்சன் ஆர் ப்ரைவேட் சர்வன்ஸோ செக்ஷன் 9, 10, 12 அப்படிங்கிற சட்டங்களை வந்து இந்த செக்ஷன்ஸை வந்து அவங்க அத்துமீறும் போது இவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து
25,000 வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். இன் அடிஷன் வந்து உங்களுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்படும் இல்லை சஸ்பென்ஷன் செய்யப்படும் குறிப்பிட்ட கால வரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 20 சொல்லியிருக்கு. அதே மாதிரி 21 செக்ஷன் என்ன சொல்லுன்னா பெனால்ட்டி ஃபார் அன்அத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் சர்டன் யூனிஃபார்ம். ஸோ ஒரு சில யூனிஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன் சப்போஸ் அந்த ஏஜென்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராக வேணா இருக்கலாம். இன் எனி ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு ஒரு சூப்பர்வைசர் வியர்ஸ் யூனிஃபார்ம் ஆஃப் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி or other armed forces of union and police or any dress having appearance or bearing of any distinguished marks of the uniform. ஸோ இந்த யூனிஃபார்மில் ஏதோ ஒரு ஆர்மி, நேவி இந்த மாதிரியான கலந்தக்கூடிய போலீஸ் அஃபிஷியலோட டிஸ்டிங்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க இன்க்ளூட் பண்ணி அந்த யூனிஃபார்மில் போட்டிருந்தாலும் சரி, he and the proprietor of the private agency shall be punishable with imprisonment for a term which may extend to 1 year. ஸோ 1 வருஷம் சிறை தண்டனை, ஃபைன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 rupees or both can be implied அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் கூட எப்படி இருக்கணுங்கிறது வந்து என்ஷூர் பண்ணியிருக்கு இந்த சட்டம். அண்ட் லைக் இன்னும் முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லலாம். செக்ஷன் 4 மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ செக்ஷன் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்சன்ஸ் ஆர் ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி நாட் டு எங்கேஜ் ஆர் ப்ரொவைட் ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு வித்தவுட் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் இல்லாமல் இவங்க எந்த இடத்துலையும் அவங்களோட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடாதுங்கிறது என்ஷூர் பண்ணுது. அதனால தான் சொல்லியிருக்காங்க நோ பர்சன் ஷால் கேரி ஆர் கமெண்ட்ஸ் த பிஸ்னஸ் ஆஃப் த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி அன்லெஸ் ஹி ஹோல்ஸ் அ லைசன்ஸ் இஷ்யூட் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின் அடிப்படையில் லைசன்ஸ் கொடுக்காத பட்சத்தில் இவங்க எந்த செயலும் செஞ்சால் தவறு தான் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுது. அண்ட் ப்ரொவைட் த பர்சன் கேரிங் ஆன் த பிஸ்னஸ் immediately before the commencement of this act may continue to do for a period of 1 year from the date of such commencement of this if so and so. ஸோ இதெல்லாம் முன்னாடி இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க. ஸோ சட்டம் 2005 வந்துருச்சு. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த செக்ஷன் கொஞ்சம் நம்ம வேண்டாம். ஸோ செக்ஷன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா an application for issue of license under this act shall be only considered from a person after due verifications of his antecedents. ஸோ இந்த ஆன்டிசிடென்ட்ஸோட மீனிங் என்னன்னாங்க அது உங்களுடைய முன் வரலாறு எப்படி இருக்குது, முந்தைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆன்டிசிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் செக்அப் பண்ணணும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஆக்ட். இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு GOMS நம்பர் 922 டேட்டட் 11/08/2008ங்க. இதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஆக்ட் 2005, சென்ட்ரல் ஆக்ட் வந்து 29/2005ங்க, தமிழ்நாடு ப்ரைவேட் ஏஜென்சி ரூல்ஸ் 2008 இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் கொடுக்குறேன். இதே தாங்க ரிப்பீட்டடாக இருக்கும். இது வந்து ரூல்ஸ் இல்லைங்க, சரிங்க. இந்த ரூல்ஸ்லேயே வந்து ஒரு சில வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க எப்படி ஹைட்டு வெயிட்டெல்லாம் என்ன ஹைட் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி செக்அப் பண்ணணும், எங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின ரொம்ப விவரமாக இருக்கும். அண்ட் இவங்க 1000 ரூபா 2000 ரூபா வந்து அந்த ஃபார்முக்கு வந்து எஸ்பி வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த ஏஜென்சி வந்து பேமெண்ட் பண்ணுறதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு 1000 ரூபா வித்தின் அ ஸ்டேட் அப்படின்னா 2000 ரூபாய் இவங்க கட்டணும். அவுட் சைட் த ஸ்டேட்டாக இருந்ததுன்னா இது டிடியில் வந்து செக்கை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு 600004க்கு வந்து இவங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிரைம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் தி இன் டிஸ்ட்ரிக்டில் சிட்டி கிரைம் சென்ட்ரல் பியூரோ இன் சிட்டிஸ் இருந்தாங்கன்னா அது மாதிரியான விஷயங்களையுமே வந்து இந்த போலீஸ் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போலீஸ் அஃபிஷியல் கீழே தாங்க வருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும். அண்ட் வந்து இஷ்யூடு வித் 90 days ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் த கேரக்டர். ஸோ 90 days அப்படிங்கிறது டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான முக்கியமான ரூல் வந்து 5. அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த சூப்பர்வைசருக்கும் சரி இல்லை வந்து அந்த பர்டிகுலராக அந்த பர்சனாக இருந்தாலும் சரி கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி தான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ட்ரைனிங் சிலபஸ் என்ன இருக்கணும், இந்த கார்ட்ஸ்க்கு என்ன வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், சூப்பர்வைசருக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த சிலபஸையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் மினிமம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 100 hours ஆஃப் அ கிளாஸ் ரூம், அதாவது 100 hours வந்து கிளாஸ் ரூமில் அவங்க இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிக்கணும் அவங்க. அண்ட் வந்து 60 hours ஆஃப் ஃபீல்டு ட்ரைனிங் இருக்கணும். 60 hours வந்து அவங்க ஃபீல்டு ட்ரைனிங் இருக்கணும். ஸ்ப்ரெட் ஓவர் அட்லீஸ்ட் 20 ஒர்க்கிங் டேஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ வந்து த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபார்மர் போலீஸ் பர்சனல் ஷால் ஹவெவர் பி ரிக்வயர்ட் டு அட்டெண்ட் த கன்சர்ன் கோர்ஸ் ஒன்லி ஆஃப் அ மினிமம் ஆஃப் 40 hours அ கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் and 60 hours of training period spread over
அட்லீஸ்ட் 7 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கு ஒரு சில கன்செஷன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருப்பாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாமே தெரியும். அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதர் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்டிக்கிங் டு த சிலபஸ் அவங்க கண்டிப்பாக ட்ரைனிங் ஃபீல்டு ஒர்க்கும் போயிருக்கணும் அப்படின்னு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ த ட்ரைனிங் வில் இன்க்ளூட் தி சப்ஜெக்ட்ஸ். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுதுன்னா, அவங்க என்ன யூனிஃபார்ம் போடணும், அவங்க எப்படி ஃபிசிக்கல் ஃபிட்டிங் ட்ரைனிங் எடுத்துருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அவங்க என்ன மாதிரி அசட்ஸ், அவங்க என்ன பில்டிங்கில் ஒர்க் பண்ண போகிறாங்களா, அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, பர்சனல் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணாங்களா, ஹவுஸ் ஹோல்டு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத விஷயங்களை வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் மாதிரியான விஷயங்கள் சிலபஸில் இருக்கும். க்ரௌடு கண்ட்ரோல் வந்து சிலபஸ், ஏன்னா பப்பு அந்த விவிஐபிஸ்லாம் வரும்போது க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினிங் ஐடென்டிஃபிகேஷன் பேப்பர்ஸ் இன்க்ளூடிங் ஐடி கார்ட்ஸு, பாஸ்போர்ட்டு, ஸ்மார்ட் கார்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணணுங்கிற பற்றியும் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா லைக் முக்கியமாக வந்து ஷுட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், அரபிக் நியூமரல்ஸ் ஆஸ் நார்மலி என்கவுடட் இன் தி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி ஆர்ம்ஸ் லைசன்ஸ், ட்ராவல் டாக்குமெண்ட், செக்யூரிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஷீட். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு முக்கியமாக அரபிக் நியூமரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ரோமன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அரபிக் லெட்டர்ஸ் தாங்க. அதை ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணுமா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் படிக்க தெரிஞ்சுக்கணுமா. ஏன்னா வந்து இந்த விவிஐபிஸ் கூட போகும்போது அவங்க அதர் ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரிக்கு போனால் கூட இவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் வந்து கிளியராக இருக்கணும். அதுக்காக தான் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நடக்கும். அதுவும் சிலபஸில் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸஸ். ஸோ ஏதாவது வெடிக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ட்ரைனிங்கில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் எய்டு எப்படி பண்ணணுங்கிறது ட்ரைனிங்கில் சொல்லித்தராங்க. ஏன்னா வந்து விவிஐபிஸ் போகும்போது அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு இவங்க தான் பக்கத்தில் நிற்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கெல்லாம் இவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து சிலபஸில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரைசஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து மணாலி இல்லை வேறு ஏதாவது ஷிலாங் இல்லை வந்து வேறு ஏதாவது நார்தர்ன் சைட் ஆஃப் இந்தியா போனாங்கன்னா எப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நடக்கும். அது மாதிரி கேரளாவில் இருக்காங்க அப்படின்னாலும் எப்போ டிசாஸ்டர், அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆனுங்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்க. அதே மாதிரி டிஃபென்சிவ் டிரைவிங், அதாவது கம்பல்சரி ஃபார் தி டிரைவர் ஆஃப் ஆர்ம்டு வெஹிக்கிள் அண்ட் ஆப்ஷனல் ஃபார் அதர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபைடான வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த வெஹிக்கிளும் டிரைவ் பண்ணக்கூடிய இந்த தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் நான் ப்ராஹிபிட்டட் வெப்பன்ஸ் அண்ட் ஃபயர் ஆர்ம்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து ஆப்ஷனல் தான். அவங்க வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அதே மாதிரி ருடிமெண்ட்ரி நாலேஜ் ஆஃப் ஐபிசி தெரிஞ்சிருக்கணும். ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரொசீஜர் ஃபார் லாட்ஜிங் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் இன் தி போலீஸ் ஸ்டேஷன், ஆர்ம்ஸ் ஆக்டு, ஒன்லி ஆப்ரேட்டிவ் செக்ஷன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டு, ஆப்ரேட்டிங் செக்ஷன்ஸ், இந்த சட்டங்களையும் இவங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலபஸில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பேட்ஜஸ் ஆஃப் ரேங்க் இன் போலீஸ் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ முக்கியமாக போலீஸ் ஆஃபீஸரோட ரேங்க்கும் மிலிட்ரி ஆஃபீஸரோட ரேங்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சிலபஸில் வச்சுருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் இன் யூஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் போலீஸ். ஸோ பப்ளிக் அண்ட் போலீஸில் வந்து ஆர்ம்ஸ் எப்படி இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அண்ட் யூஸ் ஆஃப் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிவைசஸ். ஸோ செக்யூரிட்டி அலார்ம்ஸு, ஸ்க்ரீனிங் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி அப்படிங்கிறத பற்றி, டிவைசஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் லீடர்ஷிப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் சூப்பர்வைசர் ஒன்லி. ஸோ சூப்பர்வைசருக்கு மட்டும் தனியாக இந்த ஒரு சின்ன சிலபஸ் வச்சுருக்காங்க. லீடர்ஷிப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு ட்ரைனிங் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்ம் போர்டு இல்லையா அவார்டட். ஸோ ஃபார்ம் 4 வந்து இவங்க ட்ரைனிங்லாம் எடுத்துட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரைனிங் அவங்க ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்ம் 4 அடிப்படையில் இவங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட்க்கு அவங்க தந்துருவாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அண்ட் எல்லாமே வந்து லைக் கண்டக்டட் அட்லீஸ்ட் 2 times every year. ஸோ நார்மலி இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து 2 yearsக்கு ஒரு வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தி ஏஜென்சிஸ் ஷால் சப்மிட் அ லிஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினிஸ். ஸோ யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அந்த ட்ரெயினிஸோட கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரூல் 6ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருந்தாலுமே இவங்களுக்கு முக்கியமாக அவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ், ஐசைட்டு, அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான ஹியரிங் எம்பவர்மெண்ட்டெல்லாம் இவங்களுக்கு இருந்தாகணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போகக்கூடிய நபர்கள் வந்து குட்டையாக இருக்கலாம், இல்லை ஹைட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டவுட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து காது கேட்க தன்மை இருக்கலாம், கண் பார்வை தெரியக்கூடியது. ஆனால்
இருந்தாலும் இல்லாட்டினாலும் இவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த பர்ட்டிகுலர் எலிஜிபிலிட்டி வந்து இவங்களுக்கு வச்சுருக்காங்க. இது 100% இது இருந்தாகணும். எ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் பீயிங் என்கேஜ்ட் ஆர் எம்ப்ளாய்ட் அஸ் செக்யூரிட்டி கார்ட் இஃப் ஹீ ஃபுல்ஃபில்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அஸ் ஸ்பெசிஃபைட் பிலோ. ஸோ இந்த நார்ம்ஸ் படி நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இதில் ஃபாலோவே ஆக மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது தெரிய வந்தது அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் செக்யூரிட்டி கார்டு மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து நீங்கள் வந்து போலீஸ் அஃபீஷியல் கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க கிளாஸ் வெரிஃபை பண்ணி இன்ஸ்பெக்ஷன் செய்வாங்க. ஸோ தட் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இன்வால்வ் ஆகிறது வந்து கம்மியாகப்படும். அண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து திருடுறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட் பண்ணுறது, ரேப் பண்ணுற மாதிரியான நிறைய இடங்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்மிங் டு தி ஹைட் வெயிட் செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ், மென்னாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். உமனாக இருக்கும் பட்சத்தில் 150 சென்டிமீட்டர்ஸ் போதுமானது. அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டேபிள் இருக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மென், செஸ்டோட மெஷர்மெண்ட் மஸ்ட் நாட் லெஸ் தென் 80 சென்டிமீட்டர் கம்மி இல்லாமல் இருக்கணும் அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த செஸ்ட் மெஷர்மெண்ட் நாட் லெஸ் தென் 80 சென்டிமீட்டர் ரவுண்ட் ஃபார் தி ஃபுல் ரவுண்ட் ஆஃப் செஸ்ட் ஆஃப் ஃபுல் இன்ஸ்பிரேஷன்ஸ் வித் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 4 சென்டிமீட்டர்ஸ். 4 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஷால் பி நோ சச் செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் உமன். ஸோ உமனுக்கு எதுவும் கிடையாது, மென்னுக்கு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்கு இந்த பர்டிகுலர் ரூல் 6 ஸ்டாண்டர்ட்ஸில். அண்ட் இதோடைய முக்கியமான ஐசைட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் சைட் விஷன் வந்து 6க்கு 6 இருக்கணும், நியர் விஷன் வந்து 0.6க்கு வந்து 0.6 இருக்கணும், வித்தவுட் கரெக்ஷன்ஸ். எந்த ஒரு கரெக்ஷன்ஸுமே இல்லாமல் இது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபுல் கண் உடைய பார்வை வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணியிருக்கு. கொஞ்சம் இல்லைனாலும் அவங்க நாட் எலிஜிபிள் டு பி ரெக்ரூட்டட் ஃபார் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸாக அவங்க வர முடியாது ஃபார் ப்ரைவேட். பர்டிகுலர்லி ஃப்ரீ ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ், இந்த கொஞ்சம் தெரியும் கண்ணு தெரியாது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கண்ணு தெரியணும், அதுதான் இதோட எலிஜிபிள். மஸ்ட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை டிஸ்டிங்விஷ் கலர் டிஸ்பிளே இன் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டு ரீட் அண்டர் டிஸ்பிளே இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அரபிக் நியூமரல்ஸ். ஸோ லெட்டர்ஸ் இருக்குது, நோமன் நம்பர்ஸ் இருக்குது, அரபிக் நியூமரல்ஸ் இருக்குது, இல்லை இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அது எக்யூப்மெண்ட்டோட கலர் என்ன, அது ஒரு டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும் அவங்களுடைய ஐசைட் அப்படின்னு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் நாக் நீ ஃப்ளாட் ஃபுட் ஷுட் பி ஏபிள் டு ரன் 1 கிலோமீட்டர் இன் 6 minutes. ஸோ 6 minutesல அவங்க 1 கிலோமீட்டர் ரன் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும். கால் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் அந்த மாதிரியான விஷயங்களையும் நாக் நீன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ளாட் ஃபுட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க 6 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஓடி ஆகணும் அப்படின்னு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஓட விட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் ஓட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய க்ரைம்ஸை நம்ம கர்டல் பண்ண முடியும். மெஷரிங்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கர்டல் பண்ணும்போது தான். ஸோ மால்ஸ் போகிறீங்க, செக்யூரிட்டி ப்ராப்பராக இல்லைன்னா அவங்கள இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து பொய்யா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரெஜிஸ்டர் வச்சுட்டு அனுப்பக்கூடிய நபர்கள் தவறான நபர்களாக இருப்பாங்க. அவன் தப்பான விஷயங்கள் செஞ்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். பாதிக்க போகிறது வேறு யாரோ நமக்கு தெரிஞ்சவங்களோ, நம்மளுடைய உற்றார் உறவினர்களோ, இல்லை வேறு யாராவது நமக்கு தெரியாத ஒரு நபர்கள், ஒரு அப்பாவி பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால் இந்த ப்ரிவென்ஷன் ப்ரிகாஷன் மெத்தட்ஸில் இதையும் முடிஞ்ச தகவல்களை சொல்லுங்கள், சரிங்களா? ஹியரிங் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ். ஸோ காது நல்லா கிளியராக கேட்கணும். must be able to hear and respond to the spoken voices and alarms generated by security equipment. ஸோ வந்து அலாரம் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ஸ்போக்கன் வாய்ஸஸ் ஏதாவது இருக்குது, விஸ்பரிங் நாய்ஸஸாக இருந்தாலும் உங்களுக்கு கேட்கணும், அப்போ தான் அவங்க காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணியிருக்கு. must be dexterity and strength to perform searches, handle objects and use force and restraining the individuals in case of need. ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு நடக்குது, இல்லை வந்து ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க உடனே சர்ச் பண்ணி அந்த எல்லா பொருள்களையுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A candidate should be free from evidence of any கான்டாகியஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். எந்த நோயும் இவங்களுக்கு இருக்கவே கூடாது, எந்த ஒரு லங் பேஸ் பண்ணியோ இல்லை எந்த ஒரு இது மாதிரி டிசீஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. he should not be suffering from any disease which is likely to be aggravated by service and is likely to render him unfit for service, endanger health of the public. ஸோ வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு நோயாலேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இவங்க they are not qualified அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரூல்
ரூலில் வந்து 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக லைக் சப் ரூலில் வந்து 3 ஏஜென்சி ஷால் என்ஷூர் தட் எவ்ரி செக்யூரிட்டி கார்டு ஒர்க்கிங் ஃபார் இட் அண்டர்கோஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 12 months. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் கண்டிப்பாக அவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஹிஸ் லாஸ்ட் எக்ஸாமினேஷன் ஸோ ஹாஸ் டு என்ஷூர் ஹிஸ் கண்டினியூட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார் என்ட்ரி லெவல். ஸோ இந்த என்ட்ரி லெவலுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் இல்லைனா தே ஆர் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ரூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து கிராண்ட் ஆஃப் லைசன்ஸோட ஃபார்ம்ஸ் கண்டிஷன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்பீல் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அப்பீல் எல்லாம் போனால் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்து 500 rupees வச்சு பண்ணணும், டிமாண்ட் டிடி போட்டு அனுப்பணும் டு த கன்சர்ன்ட் டெப்டி செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் சென்னை வந்து 9. அப்புறம் வந்து ஃபோட்டோ ஐடி கார்டு பற்றி பேசியிருக்காங்க. ஃபுல் ஃபேஸ் இமேஜ் வந்து கலரில் இருக்கணும், ஃபுல் நேம் வந்து இருக்கணும், சின்ன நிக் நேமு இந்த பெட்டு நேம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ஷூர் பண்ணுது. நேம் ஆஃப் தி ஏஜென்சி வந்து சொல்லியிருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கண்டிப்பாக வந்து இந்த ஃபோட்டோ ஐடி கார்டோடு இஷ்யூ பண்ணியிருந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அதோடைய டேட் அப் டு ஸோ கார்டு வந்து வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி நோட்டடுங்க. ஃபோர்ட் ஐடி கார்டு இஷ்யூ டு த பிரைவேட் செக்யூரிட்டி கார்டு வில் பி ரிட்டர்ன்டு டு தி ஏஜென்சி இஷ்யூயிங் இட் ஒன்ஸ் த பிரைவேட் செக்யூரிட்டி கார்டு இஸ் நோ லாங்கர் எங்கேஜ் ஆர் எம்ப்ளாய். ஸோ அந்த வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஐடி கார்டு அவங்க கிட்ட திருப்பி சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க போகணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஐடி கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, தெஃப்ட் ஆகி போச்சு, தொலைச்சிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஏஜென்சியோட நோட்டீஸ்க்கு வந்து அவங்ககிட்ட தகவல் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த ரூல் 15 வந்து என்ஷூர் பண்ணுது. ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அப்படிங்கிற ரூலில் அதர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்ம் பேட்ச் டிஸ்டிங்விஷ்ட் ஏஜென்சிக்கு வந்து யூனிக்காக இருக்கணும். அண்ட் செஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கணும், ஆர்கனைசேஷனில் வந்து கொடுக்கணும். விசில் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணி விசில் கார்டு வந்து கொடுத்துருக்கணும், அது முக்கியமாக லெஃப்ட் பாக்கெட்டில் தான் இருக்கணும். ஷூஸ் வித் ஐலட் அண்ட் லேசஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் வந்து ஹெட் கியர் வித் கேரி டிஸ்டிங்விஷ் மார்க் ஆஃப் தி ஏஜென்சி. ஹெட் கியர் போட்டாங்க அப்படின்னா அதுலேயும் அவங்களுடைய டிஸ்டிங்விஷ்டான அதோட ஏஜென்சியோட மார்க் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்டான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். க்ளோத் எது அவங்க போட்டிருந்தாலும் சரி, அவங்க டியூட்டியில் வைல் ஆன் ஆக்டிவ் டியூட்டி தே டு நாட் ஹேம்பர் இன் எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணணுங்க, அதை தான் இது எம்ஃபசைஸ் பண்ணுது. நோட் புக்கு வந்து அந்த ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து டியூட்டியில் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக கேரி பண்ணணுன்ட்டு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு வைல் ஆன் ஆக்டிவ் செக்யூரிட்டி டியூட்டி வில் வியர் அண்ட் டிஸ்பிளே ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 17 ஆஃப் தி ஆக்ட். 17 ஆஃப் தி ஆக்டில் சொன்ன மாதிரியான விஷயங்களை இவங்க கார்மெண்ட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்டு லைக் அவுட்டர் மோஸ்ட் கார்மெண்ட் அபவ் வேஸ்ட் லெவல் ஆன் ஹிஸ் பர்சன் என்ன கான்ஸ்பிஷியஸ் மேனரில் இவங்க இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் 17 வந்து செக்யூரிட்டி கார்டு டு கிவ் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஏதாவது வைலேஷன் அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ வந்து நம்மளுடைய பில்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, பட் இது பழசனால இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 செக்ஷன் 39 பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இருந்தது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கோர்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் டு த போலீஸ்க்கு வந்து சொல்லப்படணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிடென்ட்ஸ் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபார்ம் நம்பரு, போலீஸ் ஸ்டேஷனோட வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணது, டேட்டு, அவங்க யார் அப்படின்னு டேட் ஆஃப் பர்த்லேருந்து அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர் ஃபுல்லாக கொடுக்கணும். கல்யாணம் பண்ணியிருந்தால் கல்யாணம் பண்ணவங்களுடைய பெயர், அவங்க வந்து ப்ரெசென்ட் எங்கே ரெசிடென்ஸ் அட்ரஸ் எங்கே இருக்குது, அவங்க டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்ஸு, அவங்க ப்ரீவியஸ் பொசிஷன் என்னவாக இருந்தாங்க, அந்த அட்ரஸ் அண்ட் நேம், என்ன எம்ப்ளாயரோட பொசிஷனாக இருந்தாங்க, அவங்க ஏதாவது ரீசன் ஏன் அந்த வேலையை விட்டுட்டாங்க, விசிபிளான மார்க்ஸ் அதாவது மோல் இது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சொல்லணும். இப்போ அவங்க வந்து மற்றும் பல செல்ஃப் டிக்ளரேஷன் அவங்க கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த என்க்ளோஷர் பண்ணி அவங்க லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். இஃப் மெயில் அப்படின்னா, ஃபீமேல் அப்படின்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்டு இது மாதிரி ஃபார்ம்ஸில் வந்து கேரக்டரோட வெரிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் அப்படின்னா 2000 ரூபாய், அவுட் சைட் ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு டிடி வந்து டிஜிபி தமிழ்நாடு சென்னை 600004 வந்து அவங்க டிடி எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸில் தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எந்த வில்லேஜ் சிட்டி எங்கே பிறந்திருந்தாலும் சரி அது இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். லைக் இதே மாதிரி ஃபார்ம்ஸ் 3 இருக்குது. கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட் அதுக்குன்னு தனியாகவே சர்டிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரியான
ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 வந்து அவங்க ட்ரைனிங் ஏஜென்சி நேம் ஆஃப் த ட்ரைனிங் ஏஜென்சியோட ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அவங்க வந்து சிலபஸ்லாம் படித்து முடித்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தரக்கூடிய சர்டிஃபிகேட்டோட ஃபார்ம் அது. அப்படி நியூ லைசன்ஸோ இல்லை ரினியூவல் ஆஃப் லைசன்ஸு ஏதாவது ஒரு இருக்காங்க அப்படின்னா ஃபார்ம் 5 வந்து ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு முக்கியமான ஃபார்ம் வந்து 6 லைசன்ஸ் டு எங்கேஜ் இன் பிஸ்னஸ் அண்ட் ப்ரைவேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து ரினியூவல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்பீல் போகணும் அப்படின்னா இந்த ஆஸ்பர் ஃபார்ம் 7 தான் அவங்க போக முடியும். ஆஸ்பர் செக்ஷன் 14 ஆஃப் தி ஆக்ட் படி அப்பலண்ட்டை அந்த சோன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 8 பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் பர்டிகுலர் ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சியோட டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் த பர்சன், ஃபாதர் நேமு, ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், நேஷனாலிட்டி, ஜாயிண்ட் ஆஃப் அண்ட் லீவிங் ஆஃப் த ஏஜென்சி, இந்த மாதிரியான விஷயங்கள், கஸ்டமர்ஸ், டியூட்டி ரோஸ்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 9 வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டோட சூப்பர்வைசர் அண்ட் அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டியோட இப்படி தான் இருக்கணும். நேமு, அஃபிஷியல் டெசிக்னேஷன், ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு, லைக் டேட் ஆஃப் இஷ்யூ, வேலிட் அப் டு சிக்னேச்சர் ஆஃப் த கார்டு ஹோல்டரோட கையெழுத்தோடு சேர்த்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியுங்க. இது வந்து ஒர்க் மேனேஜர், கவர்மெண்ட் சென்ட்ரல் ப்ரெஸ் அவங்களுக்குமே இந்த இது போகும். ஆல் கமிஷனர் போலீஸ், ஆல் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ் ஆஃப் போலீஸ், ஆல் ஜோனல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் செக்யூரிட்டி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ரிலீஜியஸ் லைக் என்டோவ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு போகும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டிஎன்சிஜின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அண்ட் டு சென்ட் 100 காப்பீஸ் டு கவர்மெண்ட், ஆல் கலெக்டர்ஸ், ஆல் எஸ்பிஸ்க்கு வந்து போகும். ஆல் ரெஜிஸ்டர் ஆஃப் ஹைகோர்ட்க்கு இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து டோட்டலாக வந்து போகும் அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அந்த காப்பி வந்து சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரி சென்னை 9க்கு போகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்சனல் அசிஸ்டன்ட் டு மினிஸ்டர்ஸ் பிடபிள்யூ அண்ட் லாக்கு வந்து கண்டிப்பாக போகும். ஆல் செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட் சென்னைக்கு போகும். ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் ஹோம் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து கண்டிப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சில முக்கியமான செக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான் பேசியிருக்கேன். நீங்கள் இன்டெப்த்தாக போங்க. 2005-15 கொஞ்சம் கலந்து பேசியிருக்கேன். அதனால் அதுவும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ என்ன மாதிரி சுருக்கமாக இருக்கும், என்னெல்லாம் விஷயங்கள், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருந்தாங்க பார்த்துக்கோங்களேன். ரிட்டையர்ட் ஆனாங்க இல்லை முன்னாடியே வந்து ஏதோ ஒரு காரணத்தில் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிருந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து பென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி, ஏன்னா 65 வயசு இருக்கனால 62 ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஷாப்பு இல்லை ஃபார்ம் 4 ஆஃப் கிராம் பஞ்சாயத்து வில்லேஜ் அப்படி மாதிரி இருந்தது, ஆஃபீஸு ஹோம் பிஸ்னஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஏஜென்சி டாக்குமெண்ட்ஸில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, டேக்ஸ் பில்லு, இண்டெக்ஸ் காப்பி ஆஃப் த தமிழ்நாடு பேஸ்ட் லொகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த ப்ரிமைஸ் இன் தமிழ்நாடு வேர் த ஏஜென்சி வில் ஆப்ரேட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் கலர் அண்ட் லோகோ என்ன யூஸ் பண்ண போகிறாங்கிறது சொல்லணும். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் விச் வில் பி ப்ரொவைடட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரலுங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, இது மாதிரி ரெசிடென்ஸ் அட்ரஸோட ப்ரூஃபு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதர்ஸ் நேம், இந்த மாதிரியான போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருந்தால் தாங்க ஒரு ஏஜென்சி வந்து கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டு வந்து லைசன்ஸ் கொடுத்தவங்களுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து போர்ட்டல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுவும் செக் பண்ணலாம். ஜஸ்ட் டெய்லி நிறையா வந்து இந்த மாதிரி ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் ரெக்ரூட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி கண்ட்ரியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்கே போயிருந்திருக்கு. அதோடைய இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டோட்டலாக ஆஸ் பர் 2022 படி இது வந்து PSARN சொல்கிறாங்க. ஸோ அதோடைய வெப் போர்ட்டலில் நீங்கள் போய் பார்த்தா அந்த டேட்டா பேஸ்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆல் ஸ்டேட்டில் எத்தனை லைசன்ஸ் ஆக்டிவாக இருக்குது, 16427 வந்து லைசன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போமா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக they are only 826 வந்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட இது வந்து லிஸ்ட்டு வந்து ஆஸ் பர் 2022 வந்து இருக்குது ஸ்டேட் வைஸில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இன் வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா 369 வந்து லைசன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா 624 கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு லைசன்ஸ் இன் ஃபார் டெல்லியில் வந்து 748 கொடுத்துருக்காங்க, ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான
எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரைவேட் ஏஜென்சி ஒர்க்கிங்கில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இது தமிழ்நாடு போலீஸோட ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கான எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், அவங்களுடைய லைசன்ஸ்டு லிஸ்ட்டு யாரெல்லாம் லிஸ்ட்டு இருக்காங்க, இது வந்து டவுன்லோட் ஆகுதுங்க. ஆனால் டிஸ்பிளே ஆகுதான் இதாங்க லைசன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ எங்கள் லைசன்ஸ் வந்து லைசன்ஸ் கேன்சல்டு, க்ளோஸ்டு, டெலிட்டட் அப்படின்னா ரினியூவலில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு இல்லை உங்கள் பர்சனலாக உங்களுக்கு 4-3 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெக்ரூட் பண்ணிக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் ரெக்ரூட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, 1 மணி நேரத்துக்கோ இவ்வளோ நேரம் வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை பர் டே பர் இயர் அந்த மாதிரினா உங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் அங்கே போய் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது நமக்கு அந்தளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ். ஏன்னா வந்து பர் ஹவருக்கு வந்து இல்லை பப்பு இல்லை நைட் கிளப்ஸ் லைக் ஆல்கஹால் யூஸ் பண்ணுற இடங்கள் அண்டு ஹோட்டல் மோட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வைப்பாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறுங்க அவங்களுடைய ஒர்க்கு பொறுத்து. யாருக்கு கொடுக்க போகிறாங்க, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இருக்கும். இதை அப்ளை எப்படி பண்ணுங்கிற ஃபார்ம் 5 வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்க்கு வந்து 5,000, 2 இல்லை 5 மேலே போகுது அப்படின்னா 10,000, ஸ்டேட் என்டையர் ஸ்டேட்டுக்கு அப்படின்னா தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000. அஃபிடவிட் ஆஸ் பர் செக்ஷன் 2(7) ப்ராக்கெட்டில் 2 இருக்கக்கூடிய ஆக்டின் அடிப்படையில் எழுதணும். லெட்டர் வந்து ஆஃப் த அவுட் சோர்சிங் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி வித் அட்ரஸ் வந்து செக்ஷன் 5 ரூல்ஸ் படி கிளாஸ் 14 இந்த ஃபார்ம் படி அவங்க செய்யணும். அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து செக்ஷன் 3 ப்ராக்கெட்டில் போடப்பட்ட 4 அதில் வந்து ஆஃப் த ரூல்ஸில் வந்து ஃபாலோ பண்ணணும். ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டு, ஓல்டு ஏஜென்சி இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே அவங்க கொடுக்கணும். ஸோ இதுதாங்க வந்து அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸு. அண்ட் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. இவங்களாம் ஒர்க்கிங்கில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸே இவ்வளோ டோட்டலாக இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ நிறைய ஏஜென்சிக்கு லைசன்ஸில் நிறைய பெண்டிங்களும் இருக்குது போல இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கிறது 1164 லிஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ், டேட்டா, இல்லை இப்போ வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க, அந்த வேலிடிட்டி எப்போது, எந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஒர்க்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வெளியே போகணுன்னா போங்க, பட் உங்களோட செக்யூரிட்டி எல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க நான் சொல்லியிருக்கேன்ல, அதே தான். இது வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் என்ன சிலபஸ் இருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட் செக்யூரிட்டி ஆக்ட், ப்ரைவேட் செக்யூரிட்டி ரூல்ஸ் 2008 கண்டிப்பாக படிக்கணும். காண்டாக்ட் இன் பப்ளிக் எப்படி இருக்கணும், அண்ட் என்ன மாதிரியான ஆக்ட் ரூல்ஸ் படிக்கணும், லைக் அந்த மாதிரியான காக்னிசன்ஸ்னால் என்ன, அதோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட் இதெல்லாம் படிக்கணும். பேட்ஜஸ் ஆஃப் ரேங்க்ஸ் இன் மிலிட்ரி சர்வன்ஸ், ஸோ ஃபயர் ஃபைட்டிங் தியரி அண்ட் டெமோவில் இருக்கணும். செக்கிங் வெஹிக்கல்ஸ், வெளியே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப் பண்ணுவாங்க, ஃபிஸ்கிங் பண்ணுவாங்க ஒரு சில பேர், செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்து ஃபுல்லாக வெப்பன்ஸ் ஹேண்ட்லிங்ஸு, ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் ஆப்ஷனல்ஸ், இதெல்லாம் டிஃபென்சிவ் ட்ரைவிங். ஸோ அவுட்டோர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கரெக்டாக எப்படி வியர் பண்ணணும், ட்ரில் வந்து கொடுப்பாங்க, யோகா ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபீல்டு விசிட்ஸ் பண்ணுறது, எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்ம்ஸ் ட்ரேடிங் மாடியூலில் வந்து ப்ரொஹிபிட்டட் அண்ட் நான் ப்ரொஹிபிட்டட் ஆர்ம்ஸ் எதுன்னு தெரியணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் பிஸ்டல், ரிவால்வர், SBBL, DBBL அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து ப்ரீச் லோடர் அண்ட் முக்கியமாக வந்து மசில் லோடர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டு, ரிப்பீட்டிங், செல்ஃப் லோடிங், அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃபயர் ஆர்ம்ஸு, ஸ்மூத் போர் அண்ட் ரைஃபிள்டு ஆர்ம்ஸு, பேசிக் நாலேஜ் ஆஃப் த ஆர்ம்ஸ், இதெல்லாம் வந்து 12 ஹவர்ஸ் ட்ரைனிங்கில் உங்களுக்கு கொடுப்பாங்க. டியூரேஷன் வந்து 36 ஹவர்ஸ். இது தியரிக்கு, ப்ராக்டிக்கல் வந்து 24 ஹவர்ஸ். ஸோ பிஸ்டல் 0.32ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து கூடிய ஸ்ட்ரிப்பிங் அண்ட் அசம்பிளிங், லோடிங் அண்ட் அப்லோடிங், கிளீனிங், எய்மிங் ரூல்ஸு, அதுவும் ஃபயரிங் ப்ரொசீஜர் அண்ட் ஃபயரிங் 12 ரவுண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவால்வர் 0.22 அந்த இன்ச்சில் இருக்கக்கூடிய வந்து ஸ்ட்ரிப்பிங் அண்ட் அசம்பிளிங், லோடிங் அண்ட் அன்லோடிங் சேம் 12 ரவுண்ட்ஸ் வந்து 8 ஹவர்ஸு. SBBL அண்ட் DBBL கன்ஸ் வந்து 12 போர் இருந்தது அப்படின்னா சேம் 12 ரவுண்ட்ஸு வித் வந்து அவங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் ரெக்கமெண்டட் டைமு. டிஃபென்ஸ் டிரைவிங் மாடியூலுக்கு வந்து எப்படி இருக்கணும், ப்ராக்டிக்கலுக்கு தியரிக்கு 8 ஹவர்ஸு,
அதே மாதிரி நைட் டிரைவிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ், அதோடைய ஒர்க்கிங் மெத்தட்ஸு, வெஹிக்கல் மெயின்டெனன்ஸு, டெய்லி, வீக்லி, மந்த்லி, சிம்பிள் மெக்கானிசம். அதான் நான் சொல்லுவேன், எப்பவுமே வெஹிக்கல் வந்து டெய்லி வந்து நீங்கள் செக்அப் பண்ணணும், வீக்லி செக்அப் பண்ணணும், மந்த்லி டயர் செக்அப் பண்ணுறது, சர்வீஸ் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுமே செய்கிறதுக்கான இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. டிராஃபிக் சென்ஸ், அதாவது ரோட் சென்ஸு, ரோட் சேஃப்டி, கிளாசிஃபிகேஷன் ரோட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட் மேக்கிங் ஃபார் தர் பர்பஸு, ரோட் லாங்குவேஜஸ்ஸு, லைக் அதே மாதிரி க்ரீன் லைட்டு, ஆம்பர் லைட்டு, ரெட் லைட்டு, பார்க்கிங் அண்ட் பொசிஷன் அக்கார்டிங் டு த ரோட் யூசர்ஸ், ஹவு டு ரிவர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் ட்ரைனிங்கில் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஆன்டிசிபேஷன் சொல்லுவோம் இல்லையாங்க, அந்த மாதிரி ஆன்டிசிபேஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரோட் பொசிஷனிங் அக்கார்டிங் டு த ரோட் யூசர்ஸ் தகுந்த மாதிரி எப்படி அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக செஷன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் கிராஸ் இன்டர்செக்ஷன்ஸ் அண்ட் மெயின் அண்ட் மைனர் ரோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டான மெத்தட் ஓவர்டேக்கிங் எப்படி பண்ணணும், ஓவர்டேக்கிங் பண்ணால் பிளேஸ் எந்த இடத்துல ப்ராஹிபிட்டடாக இருக்கா தெரிஞ்சுக்கிறது பற்றின விஷயங்கள், அதே மாதிரி காசஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், ஏன் ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது, அது எப்படி தவிர்ப்பது, அதை பற்றின விஷயங்கள். கோல்டன் ஹவர் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அதை கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். நிறைய வந்து அலர்ட் என்ஜிஓ வந்து இது நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து தோழன் அமைப்புகள் வந்து என்ஜிஓஸ் வந்து பண்ணி நிறைய வந்து விழிப்புணர்வு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுதான் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து சென்னையில் நிறைய இடங்களில் போடுறாங்க. ஹார்ட்டின் மாதிரி லைட்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இட் எம்பசைசஸ் உங்களுடைய அன்பானவர்கள், பாசமானவர்கள் இருக்காங்க. ஸோ அதுக்காக தே ஆர் ஷோயிங் திஸ் ஹார்டன். அண்ட் அகெயின் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் ஆன். நைட் டிரைவிங்கில் இருக்கும் ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப பாதுகாப்பு, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்பீடாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ இதுதாங்க சிலபஸ். அது ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயம். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லுவேன், ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஆக்ட் 2015, 2005, 2008 ரூல்ஸ் படி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு, காலேஜ் கோயர்ஸ்க்கு நல்ல வெல்விஸ்டு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க, நிறைய வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அச்சுறுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஏஜென்சி மூலிமா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அவங்கள செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ராப்பராக தான் இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அவங்க ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்கள் குழந்தைங்களும் தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகிக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் விட மாட்டாங்க. அண்ட் அகெயின் வந்து உங்களுடைய குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து நிறைவேற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம், சேஃபாக இருங்க.